கல்லு பனை இறக்குறதுல தமிழ்நாடு அரசுக்கு என்ன சிக்கல்னா ஒரே சிக்கல் தான். இன்னைக்கு ஆளுகிற முதலமைச்சர் குடும்பமும் இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் சாராய ஆலையை நடத்துகிற கொள்ளை கூட்ட வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப கொள்ளை கூட்டம் நடத்துகிற கூட்டம் இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு 50-100 விவசாயிகள் முதலாளியாக மாறுறது எப்படி ஒத்துக்கும்? அதனால ஏற்கனவே இருந்த ஆட்சி அதுக்காக புனிதமான ஆட்சி இல்லை. அந்த கூட்டமும் இன்னும் சாராய ஆலை நடத்திட்டு தான் இருக்கு. இந்த திமுக அதிமுகவுக்கு எதுல கூட்டணி இருக்கோ இல்லையோ, சாராய ஆலை நடத்தி தமிழர்களை கொன்று குவித்து கொள்ளையடிக்கிறதுல இவங்களுக்கு வித்தியாசமே இல்லை. அதனால பனையிலும் தென்னையிலையும் கல் இறக்கிறதுல சிக்கல இந்த கூட்டங்கள் கொள்ளையடிக்கிறது பாதகமாகிறது தான். அதனால சாராயம் விற்கிறது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான போதைப் பொருட்களை இறக்குமதி பண்ணி இந்த கொள்ளை கூட்டங்கள் கொள்ளையடிச்சிட்டு இருக்கு, கொன்னுட்டு இருக்கு. அதனால ஒரு தாயை போல ஆட்சி செய்யறதுன்னா ஆட்சி செய்யுங்க, ஒரு பேயை போல தான் கொள்ளையடிப்போம்னா நீங்க தனியா நின்று கொள்ளையடிங்க. தமிழ்நாட்டை தமிழர்கள் பார்த்துக்குவாங்க.